ஹலோ வெல்கம் பேக் டு அசின் வீடியோ டிப்ஸ். இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்க டவுட்டை தான் நான் இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறேன். அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறது எப்படி, யாரெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம், என்னென்ன மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறதுக்கு பண்ணணும்னா, எவ்வளோ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறதுக்கு செலவாகும் அப்படின்றத பற்றி உங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்கு. அண்ட் யார்கிட்டலாம் படிக்கலாம், எப்படி படிக்கணும், எதை பற்றி படிக்கணும் அப்படின்ற டவுட்டும் இருக்குது. ஸோ அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளியராக டீட்டெயில்டு வீடியோவாக சொல்ல போகிறேன். பட் இந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வரும். பிகாஸ் ரொம்ப லென்த்தாக போனாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ ஷார்ட் வீடியோவாக நான் போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் டீட்டெயிலாக கிளியராக சொல்லி தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு இந்த பிரைடல் மேக்கப் அண்ட் மேக்கப்பை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு உங்களையே டவுட் இருக்குது. அதாவது பியூட்டிஷியன்னா என்ன, மேக்கப் ஆர்டிஸ்ட்னா என்னன்ட்டு. ஸோ பியூட்டிஷியனும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வேறு. அதாவது பியூட்டிஷியன் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டிஷியன் ஃபேஷியல், த்ரெட்டிங், ஹேர் கட்டு, பெடிக்யூர், மெனிக்யூர், ஆல்சோ மேக்கப்பும் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் பியூட்டிஷியன். அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் ஹேர்ஸ்டைல் இது மட்டும் சம்மந்தப்பட்டு பண்ணுவாங்க. அண்ட் மேக்கப்ல இருக்க வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பிரைடல் மேக்கப் பண்ணுவாங்க, பார்ட்டி மேக்கப் அண்ட் எல்லா ஒகேஷனுக்கும் ஏற்ற மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு கூட மேக்கப் பண்ணுவாங்க. ஒரு ஈவெண்ட்னா அதுக்கு கூட மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் பியூட்டிஷியனும் இவங்க ரெண்டு பேருமே வேற. ஸோ பியூட்டிஷியன் வேற, மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஏன் இதை பற்றி நான் ஃபர்ஸ்டே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஆல்சோ என்ன மேக்கப் புக் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாமே என்கொயரி பண்ணும்போது என்ன கேட்குறாங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்டாக ஃபேஷியல் பண்ணி விடுவீங்களா, த்ரெட்டிங் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் வந்து இந்த பியூட்டிஷியன் சர்வீஸ் நான் தரதில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இதை பார்க்க ஈஸியாக புரியும். மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறு, பியூட்டிஷியன் வேறன்ட்டு. ஸோ நாங்கள் வந்து பியூட்டிஷியன் தர எல்லா சர்வீஸும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தர மாட்டோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் தரது பியூட்டிஷியன் தர மாட்டாங்க. பியூட்டிஷியன்றவங்க மேக்கப், பெடிக்யூர், மெனிக்யூர் இது எல்லாமே பண்ணுறவங்க. அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணுறவங்க. ஒரு பிரைட் வந்தீங்கன்னா அவங்கள அழகாக டெவலப் பண்ணி அனுப்புகிறவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் திங் பார்க்கலாம். ஸோ செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்கப் பற்றி எல்லாமே தெரியும். அதாவது உங்களுக்கு வந்து யூடியூப் பார்த்தே நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. அண்ட் செல்ஃபாக மேக்கப் போட்டே உங்களுக்கு ஒரு பிரைட் வந்து அந்த பிரைடை ரெடி பண்ண உங்களுக்கு தெரியும். பட் நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆகிறதுக்கு சர்டிஃபிகேட் இம்பார்ட்டண்ட்டாக, நான் மேக்கப்பை வந்து ஃபுல்லாக திருப்பியும் எனக்கு தெரிஞ்சுமே கூட நான் படிக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மேக்கப் தெரியும், யூடியூப் பார்த்து கற்றுருக்கீங்க, இல்லை செல்ஃபாக நீங்கள் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டிருக்கீங்க, கூட இருக்கவங்களுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து நிறைய நாள் கிளாஸ் கற்றுக்கணும், இந்த டிப்ளமா கிளாஸ் மாதிரி 15 days 18 days கற்றுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுன்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களை வந்து ஒரு கிளைண்ட் வந்து புக் பண்ண வராங்க, இல்லை என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்கள் வந்து சர்டிஃபைடான்னு கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்காகவே நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸில் படிக்கலாம். அதாவது 1 day செமினார் மாதிரி போகலாம், 3 day செமினார், 5 day செமினார் மாதிரி போகலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸாக கூட அட்டன் பண்ணலாம். ஆஃப்லைனும் அட்டன் பண்ணலாம், ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ்லேயும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல மென்டராக பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதுதான் மெயினான திங்க்னே சொல்லலாம். ஸோ சர்டிஃபிகேட் ஏன் முக்கியம்னா, நீங்கள் கூட உங்களை கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், நான் சர்டிஃபைட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு, நான் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு நான் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்களும் சொல்லலாம். ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்கன்னா அதில் நான் சர்டிஃபைட் மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்களோட பேஜை ஒரு கிளைண்ட் பார்க்குறாங்க, ஒரு பிரைட் டு பி பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக உங்களை அட்ராக்ட் பண்ணோம். ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் வாங்கியிருக்க சர்டிஃபிகேட், அந்த ஃபோட்டோஸ், இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் என்னோட மேம் கிட்ட. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு பிக்சர் இருக்கும்போது உங்களை புக் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க, நம்பிக்கையும் இருக்கவங்க மேலே. ஓகே இவங்க வந்து ஒரு சூப்பரான ஆள்கிட்ட படிச்சிருக்காங்க, இவங்க சர்டிஃபைடாக இருந்தாலும் நம்ம இவங்களை ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஏதாவது ஒரு இது நம்ம கிட்ட வந்து நம்பிக்கையாக இருந்தால் தான் அவங்க நம்மளை வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்காக ஆல்சோ நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக ஒரு தைரியமாக நான் வந்து சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ மேக்கப்பை பற்றி தெரியும்,
பட் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட் கேட்டவங்களுக்கு அதுக்கு இதுதான் பதில். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 டே கிளாஸோ, ஆஃப்லைன் கிளாஸோ, ஆன்லைன் கிளாஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணி அது சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ தேர்டாக என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்கப் பற்றியே தெரியாது, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா, ஸோ அவங்களுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ தேர்டாக என்ன நம்ம பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறது எப்படி, யாரை வந்து சூஸ் பண்ணி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம், அண்ட் எவ்வளோ நாள் கிளாஸ் படித்தா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக முடியும், ஈஸியாக கற்றுக்க முடியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு மேக்கப் பற்றி தெரியும், மேக்கப் ப்ராடக்டை பற்றி தெரியும், நாலேஜ் இருக்குது, ஸ்கின் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு 5 days ஆர் 10 days கூட ரொம்ப அதிகம் தான், ஒரு 5 days 3 days கிளாஸ் வந்து நீங்கள் போகலாம். பேசிக் மேக்கப் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி போகலாம். இதே வந்து உங்களுக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது, பட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 days கிளாஸ் இல்லை 15 days 18 days ஆர் டிப்ளமோ கிளாஸாக பார்த்தீங்கன்னா 30 days கூட போடுறாங்க நிறைய மென்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியல, மேக்கப்பில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க, ஒரு ஸ்டார்டிங் லெவல் கூட தெரியாதுன்றவங்க இது மாதிரி 10 days 15 days கிளாஸ் ஆர் டிப்ளமோ கிளாஸ் மாதிரி 30 days கிளாஸ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்கின் அனலைஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் மேக்கப் பண்ணுறது, ஒரு பிரைடை எப்படி தைரியமாக போய் நீங்கள் வந்து மேக்கப் பண்ணலாம் அப்படின்றது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் நிறைய ஃபோட்டோ ஃபைல்ஸ் வரும், அதை வச்சு உங்களுக்கு நீங்கள் ஒரு மாடலை வந்து ரெடி பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இல்லை கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தர மென்டார் வந்து உங்களை சொல்லுவாங்க, நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்பை திருத்துவாங்க, இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே மேக்கப்பை பற்றி தெரியலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 10 15 ஆர் 30 days டிப்ளமோ கிளாஸ் மாதிரி பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எந்தெந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பண்ணணும்னு கேட்குறீங்க, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பாருங்கள். கண்டிப்பாக இப்போ சோஷியல் மீடியாவில் யார் ட்ரெண்டிங்காக இருக்காங்க பாருங்கள், அவங்களோட ஃபாலோவர்ஸை வச்சு எடை போடாதீங்க. ஸோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நீங்கள், அதாவது ஒரு மென்டாரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு டீச்சரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு மேக்கப் கற்றுக்க போகிறீங்க, அண்ட் ஃப்யூச்சரில் நீங்களும் அவங்கள மாதிரி பெரிய ஆளாக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபாலோவரை வச்சு நீங்கள் புக் பண்ணாதீங்க. ஒரு ஃபாலோவரை வச்சு ஒருத்தவங்கள்ட்ட மேக்கப் கற்றுக்க போகாதீங்க. அண்ட் நீங்கள் ஒரு பிரைடாக இருக்கீங்கன்னா கூட ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஃபாலோவரை வச்சு சூஸ் பண்ணாதீங்க, அவங்களோட ஒர்க்கை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் ஒரு மென்டாரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. வெறும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து நீங்கள் கற்றுக்க போகிறது கிடையாது. 30,000 40,000 50,000 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட மென்டாரை வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கற்றுத்தரவங்களா இருக்கணும். அவங்களோட ஃபாலோவர்ஸை வச்சு நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறவங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்களுக்கு என்னென்ன மேக்கப் தெரியுது, என்னென்ன ஹேர் ஸ்டைல் தெரியுது, எவ்வளோ ஹேர் ஸ்டைல் சொல்கிறாங்க, 100 ஹேர் ஸ்டைல் சொல்லித்தராங்களா, அவர் மேக்கப்பில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தராங்களா, வாட்டர் ப்ரூஃப் சொல்லித்தராங்களா, நாலேஜ் ப்ராடக்டோட நாலேஜ் கற்றுத்தராங்களா அப்படின்றது அவங்களோட வீடியோஸ்லேயே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே அவங்க அவ்வளோ கிளியராக சொல்லி தராங்க. ஸோ அதில் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டையும் ஒரு மென்டாரையும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அவங்க ஃபாலோவர்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்களோட மேக்கப் ஒர்க்ஸை பாருங்கள், அவங்க எப்படி சொல்லித்தராங்க, எப்படி பேசுகிறாங்கன்றதை பார்த்து புக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஒன் டைமே வந்து ஒரு 30,000 50,000 ஆர் 1 lakh இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு மேக்கப் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டான பர்சனை சூஸ் பண்ண நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து பார்த்துட்டு நிறைய பேர் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, ஆர் நிறைய பிகினர் அவங்க கிட்ட படித்த மேக்கப் ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு மென்டரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை சூஸ் பண்ணுறீங்க, நான் வந்து ஒரு டீச்சர் மேக்கப் சொல்லித்தரேன். அப்போது என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க இப்போ எப்படி இருக்காங்க, இப்போ எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்கன்றதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம்.